இவருடைய மனிதாபிமான நடவடிக்கையை மனச்சாட்சி இல்லாத ஒரு கும்பல் திட்டமிட்டு இன்றைக்கு தலைவரை விமர்சிக்கிறார்கள். கொடுக்கவும் மாட்டீர்கள், கொடுப்பவர்களை கொண்டாடவும் மாட்டீர்கள், குறை சொல்லிக் கொண்டே காலம் தள்ளுவீர்கள் என்றால் இவருடைய மனம் எப்படி அழுகி போயிருக்கிறது என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. விபத்தால் இறந்த குடும்பத்துக்கு அரசு பண்ணி கொடுக்கறதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. நான் என்ன ஏகப்பட்ட பசங்க எக்ஸாமுக்கு ராத்திரி பகலா உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த வேலை நடந்துட்டு தான் இருக்கு. படித்தவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்கிற திட்டத்திலிருந்து நாங்கள் பின்வாங்கி விட்டோமா? தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையம் இயங்கவில்லையா? கள்ளச்சாராயத்தில் செத்தவனை போய் பார்க்கவே செய்யலையே நீ. கள்ளக்குறிச்சியில் ஒரு விளக்கேற்றி வைப்பதில், ஒரு வெளிச்சம் கிடைப்பதில் உனக்கு என்ன குறைன்னு கேட்கிறேன். இருட்டிலேயும் இழிவிலேயுமே இருக்க வேண்டுமா? பிஜேபி என்று சொல்லக்கூடிய ஒரு மண் குதிரையை நம்பி தமிழ்நாட்டில் அரசியல் செய்தால் அந்த அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எந்த ஆதரவும் தரமாட்டார்கள். ஆகவே ஒரு புதிய அரசியல் என்று சொல்லி வந்திருக்கிற விஜய் ஒரு 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 திசையில் பயணிக்கிறார் என்றால் அதே திசையில் இல்லாமல் இன்னொரு திசையை நமக்கு வழிகாட்டுகிறார் அண்ணாமலை. திமுக அரசியல் அதிமுக அரசியலுக்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த தேர்தலில் தளபதி விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டி என்கிற அளவுக்கு களம் அமையும் என்றே நான் பார்க்கிறேன். தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க. ரொம்ப நாளுக்கு கழிச்சு இன்னைக்கு உங்களோட இன்டர்வியூ பண்ண போகிறோம். சார், இப்போ மிக முக்கியமான நிகழ்வுகள் வந்து போயிடலாம். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தோம்னா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அந்த 41 பேர் ஃபேமிலிஸை பார்த்து பேசியிருப்பாரு. அந்த ஊருக்கு போய் ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அரூர் மாவட்டத்துக்கு போய் ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அன்னைக்கு நாளில் என்ன நடந்தது, தமிழக காவல்துறை எப்படி இருந்தாங்க, அன்னைக்கு என்ன மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அது எப்படி விபத்து நடந்துச்சுலாம் சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மனிதாபிமானி என்பதை அந்த கரூர் நிகழ்வு எடுத்து காட்டியது. கரூருக்கு போகாததை குற்றம் சொன்னார்கள். விபத்து நடந்த அன்று அவர் சென்னைக்கு வெளியேறியதை குற்றம் சொன்னார்கள். பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கவில்லை என்று பல முனைகளில் தாக்குதல் தொடுத்தார்கள். பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வேண்டும் என்று தலைவருக்கு திட்டம் இருந்தது. ஒரு திருமண மண்டபத்தை ஏற்பாடு செய்யுங்கள், 41 குடும்பத்தையும் அந்த மண்டபத்தில் சந்திக்கலாம் என்று தலைவர் விருப்பப்பட்டார். மண்டபம் கொடுக்கவில்லை கடந்த ஆட்சி. செந்தில் பாலாஜி என்கிற சில்லித்தனமான நடவடிக்கையால் மண்டப உரிமையாளர்கள் மண்டபம் தரவில்லை. இனி என்ன செய்வது என்று யோசித்து தான் ஒய்பிஎம் டிராவல்ஸில் அவர்களை சென்னைக்கு பத்திரமாக அழைத்து வந்து அவர்களை சந்திப்பதற்கு முன்னாலே 20 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அனுப்பிவிட்டு தான் பார்த்தார். தலைவர் அவர்களுடைய அமைச்சரவையில் இன்றைக்கு நிதியமைச்சராக இருக்கின்ற தாவேகாவினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய மரிய வில்சன் கரூருக்கு சென்று அந்த 41 குடும்பங்களினுடைய வீட்டுக்கும் சென்று 5000 ரூபாய் கொடுத்து, இந்த 5000 மாதந்தோறும் உங்களுக்கு வரும், நான் மரித்து போனாலும் உங்களுக்கு வருவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு தான் மரிப்பேன் என்று சொல்லிவிட்டு 41 குடும்பத்திற்கும் இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீடு எடுத்து கொடுத்து அந்த 41 குடும்பத்தினுடைய கல்வியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் நிதியமைச்சராக இருக்கிற மரிய வில்சன். இதை இந்த நாட்டில் எந்த ஊடகங்களோ, வலைத்தளங்களோ, தொலைக்காட்சி ஊடகங்களோ, அச்சு ஊடகங்களோ கூட இதை பாராட்டவில்லை என்பதை கூட இதை குறிப்பிடக்கூட இல்லை. இப்போது தலைவர் கரூருக்கே சென்று 41 குடும்பத்தில் இருக்கிறவர்களை சந்தித்து 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்து உங்களோடு நான் எப்போதும் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கின்ற அவருடைய மனிதாபிமான நடவடிக்கையை மனச்சாட்சி இல்லாத ஒரு கும்பல் திட்டமிட்டு இன்றைக்கு தலைவரை விமர்சிக்கிறார்கள். கொடுக்கவும் மாட்டீர்கள், கொடுப்பவர்களை கொண்டாடவும் மாட்டீர்கள், குறை சொல்லிக் கொண்டே காலம் தள்ளுவீர்கள் என்றால் இவருடைய மனம் எப்படி அழுகி போயிருக்கிறது என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. அதை
இன்றைக்கு தலைவர் செய்திருப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு ஆபத்து என்றால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கபலமாக இருக்கிறவன் விஜய், தக்க துணையாக இருக்கிற ஒரு விஜய் என்பதை தலைவர் நிரூபித்திருக்கிறார். இது அப்படித்தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி திமுக ஸ்டே ஆர்டர் வாங்கணும்னு ட்ரை பண்றாங்க. விஜய் அவர்கள் போய் அந்த ஊருக்கு போய் மக்களை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அவர் வந்து ஆட்சியங்களை அழிச்சிருவாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்கணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் கோர்ட்டை கொடுக்கல. நீங்களே வாபஸ் வாங்கிடுறதுன்னு சொல்லிட்டாங்க. திமுக ஏன் ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க? இல்லை அதான் சொல்றேன், திமுகவுக்கு நிராயுத பாணியாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு ஏந்துவதற்கு ஆயுதம் இல்லை. தாவேக்கா இன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தோல்வியிலிருந்து மீளுவதற்கு வழி தெரியாமல் ஒரு வாசலை திறக்க முடியுமா என்று யோசிக்கிறார்கள். இப்படி ஒரு ஸ்டே ஆர்டர் கிடைத்து விட்டால் பாருங்கள், உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு அப்படி என்று அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்குள்ளே மறைந்து வாழலாம் என்று கணக்கிட்டார்கள். உயர்நீதிமன்றம் அதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஆகவே தாவேக்காவினுடைய பயணம் தொடர்கிறது. தலைவர் விஜய் அவர்கள் எண்ணுவதை எண்ணியாங்கு இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஐயா, அது 32 குடும்பங்களுக்கு அரசு பணி கொடுத்தாரு, கவர்மெண்ட் ஜாப் ஆர்டர் கொடுத்தாரு. அது மிகப்பெரிய சர்ச்சையாக உள்ளாகி இருக்கு. ஒரு விபத்தால் இறந்த குடும்பத்துக்கு அரசு பணி கொடுக்கறதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் என்ன, ஏகப்பட்ட பசங்க எக்ஸாமுக்கு ராத்திரி பகலாக உட்காந்து அடிக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற இந்த மாதிரி பசங்க இருக்கும்போது விபத்துனால பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு பணி எப்படி பார்க்குறீங்க? அந்த வேலையும் நடந்துட்டு தான் இருக்கு. படித்தவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்கிற திட்டத்திலிருந்து நாங்கள் பின்வாங்கி விட்டோமா? தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையம் இயங்கவில்லையா? 330 பேருக்கு மின்சாரத்துறையில் பதவி உயர்வு வழங்கி இருக்கிறாரே தலைவர் விஜய், அது உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? ஆகவே இது எல்என்டி நிறுவனத்தோடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவை வைத்துக்கொண்டு ஒரு ஒப்பந்தம் செய்து இன்றைக்கு ஒரு 8000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிற அந்த காரியத்தை செய்து வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம். இதை கரூர் கூட்டத்திலும் தலைவர் சுட்டி காட்டியிருக்கிறார். இது கண்ணுக்கு தெரியவில்லையா? ஒரு 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 கண்ணீரில் கவலையில் தத்தளிக்கிற மக்கள், ஆறுதலின்றி தவித்த மக்களுக்கு நான் உங்களோடு இருக்கிறேன், உங்கள் குடும்பத்திற்கு உள்ளவருக்கு அரசு வேலை தருகிறேன் என்று சொல்வதில் குறை காணலாமா? இதுதான் அழுகி போன சிந்தனை, அவர்களுடைய சிந்தனை. அப்போ இதுக்கு மேலே எந்த விபத்து நடந்தாலும் அவங்க குடும்பத்துக்குலாம் அரசு பதவி கொடுத்துருக்காங்களே, நீ கொடுக்கல. நீ கள்ளச்சாராயத்தில் செத்தவனை போய் பார்க்கவே செய்யலையே, நீ கள்ளக்குறிச்சியில் பார்க்கவே இல்லையே. அதனால இந்த அரசு ஜாப் கொடுக்கணும். எந்த தப்பு இல்லை. ஆமாம், ஒரு விளக்கேற்றி வைப்பதில், ஒரு வெளிச்சம் கிடைப்பதில் உனக்கு என்ன குறைன்னு கேட்குறேன்னா, இருட்டிலையும் இழிவிலையுமே இருக்க வேண்டுமா? அதனால ஜாப் கொடுத்ததில் எந்த தவறும், ஒரு தவறும் கிடையாது. தவறும் இல்லை. ஐயா, அடுத்தபடியா அண்ணாமலை அவர்கள் அவர் புதுசாக இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அதுக்குண்டான முதல் ஸ்பீச் கொடுத்துருக்காரு நேற்று. அந்த ஸ்பீச் பார்த்தீங்களா? தாவேக அரசை அப்ரிஷியேட் பண்ணி பல விஷயங்களும் சொல்லியிருக்காரு. இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமையுள்ள லீடராக அவர் அவதாரம் எடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எதிர்கட்சியை பின்னுக்கு தள்ளி இருக்கிறார். எப்படி சொல்றீங்க? இப்படி ஒரு கூட்டத்தை திமுக கூட்ட முடியாது இன்னைக்கு. அதனால அல்லவற்றை கடிவதும் நல்லவற்றை பாராட்டுவதும் நல்ல குணம் தானே. அது மட்டும் இல்லை, அவருக்கு இன்னைக்கு ஒரு 20 லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் இந்த வி த லீடர்ஸ் என்கிற அவருடைய கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்க நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்வதே தமிழ்நாட்டு அரசியல் இது ஒரு புதிய முயற்சி. ஏன், இந்திய அரசியலே புதிய முயற்சி. இன்றைக்கு நண்பர் அண்ணாமலையை அதிமுக பிஜேபி கட்சியினுடைய அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அவர் அதற்கெல்லாம் அதிர்ந்து போகிறவர் அல்ல. பிஜேபி என்று சொல்லக்கூடிய ஒரு மண் குதிரையை நம்பி தமிழ்நாட்டில் அரசியல் செய்தால் அந்த அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எந்த ஆதரவும் தரமாட்டார்கள். ஆகவே ஒரு புதிய அரசியல் என்று சொல்லி வந்திருக்கிற விஜய் ஒரு 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 திசையில் பயணிக்கிறார் என்றால் அதே திசையில் இல்லாமல் இன்னொரு திசையை நமக்கு வழிகாட்டுகிறார் அண்ணாமலை.
ஒரு 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 அட்டென்ஷன், அவர் என்ன பேசுகிறார் என்று நாட்டு மக்கள் கவனிக்கிறார்கள். நாட்டு மக்களுடைய கவனம் திரும்பி இருக்கிறது. நான் ஒரு வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையினுடைய 3 நாள் முத்தமிழ் விழாவிற்கு கலந்து கொண்டு போன பொழுது நான் 4ஆம் தேதி உரையாற்றினேன். அண்ணாமலை 3ஆம் தேதி பேசினார். அங்கேயே அவருக்கு ஒரு வரவேற்பு இருந்ததை நான் கண்கூடாக கண்டேன். இந்த இடத்துக்கெல்லாம் திமுகவில் யாரும் வர முடியாது. அதனால் திமுக அரசியல், அதிமுக அரசியலுக்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த தேர்தலில் தளபதி விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டி என்கிற அளவுக்கு களம் அமையும் என்றே நான் பார்க்கிறேன். 2031 ஆட்சி மாற்றம் வரும்னு அண்ணாமலை சொல்றாரு. ஏன்னா எப்படி 77 எம்ஜிஆர், அது மாதிரி 66 77 மாதிரி 26ல் ஒரு ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அடுத்து 31லையும் ஒரு ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அதான் அவருடைய நம்பிக்கை. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஒரு குறைந்த காலகட்டத்தில் பிஜேபியினுடைய தலைவராக இருந்து அதிரடி அரசியல் செய்தார். அண்ணாமலையினுடைய பேச்சுக்கு, அவருடைய நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாமலையை இன்றைக்கு ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு அவருடைய பயணத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இதிலிருந்து அவர் இன்னும் கூர்மையாகத்தான் போவார். இந்த இடத்துல திமுக வர முடியாமல் தவிக்கிறது, தத்தளிக்கிறது. இங்கதான் மாட்டிக்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஐயா, அதே மாதிரி அவர் சொல்றாரு, இப்ப தமிழகத்தினோட கடன் 10 லட்சம் கோடியா இருக்கு. தாவேக்கு ஆட்சி முடியும் போது அது 15 லட்சம் கோடியா உயரும். தாவேக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்குவாங்கன்னு சொல்றாரு அவரு. இல்லை, அப்படி ஒரு திட்டம் ஒன்றும் கிடையாது. 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. எடப்பாடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது 10.5 லட்சம் கோடி. ஆனால் எங்கள் நிதியமைச்சர் மரிய வில்சன் வெள்ளை அறிக்கையில் 13 லட்சம் கோடின்னு உண்மையை சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் இது யாரும் சொல்லலை. அதனால இன்னும் கடன் வாங்கித்தான் நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்கிற நிலையில் அப்படி ஒரு எண்ணம் தாவேக அரசுக்கு இருக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கு துறை வாரியாக, ஒவ்வொரு துறை வாரியாக இன்றைக்கு கோட்டையில் அரசு அதிகாரிகளோடு, அமைச்சரோடு தலைவர் விவாதித்து கொண்டிருக்கிறார். ஒரு கடன் இல்லாத தமிழகம், போதை இல்லாத தமிழகம் என்பதை போல கடன் இல்லாத தமிழகத்தை உருவாக்க நிதி வருவாயை எப்படி திரட்டுவது என்று யோசிக்க இன்றைக்கு அந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிதிநிலை அறிக்கை வெளிவருகிற பொழுது அப்படி வரும். அதனால கடன் வாங்கி காலம் தள்ள வேண்டும் என்று கருதுகிற இடத்தில் தாவேக அரசு இல்லை. அதனால அவர் சொல்றத அது சொல்றது பொருட்டா எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா நிதி ஆதாரம் இல்லாததுனால இவர்கள் கடன் வாங்கத்தான் செய்வார்கள் என்று நினைக்கிறார். அவ்வளவுதான். அதே மாதிரி தாவேக அரசுக்கு ஆதரவாகவும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதான் சொன்னேன், இப்பதான் வந்திருக்காங்க, ஒரு 1 இயர் டைம் கொடுங்கன்னு சொல்றாரு. அதே நேரத்தில் தாவேகாவை விமர்சிக்க வேண்டும் என்பது அவரது நோக்கமும் இல்லை. அவர் எடுத்திருக்கிற புதிய அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவை அவர் கேட்கிறார். ஆமா, அது எங்களை எப்படி எதிர்ப்பார், என்ன கேள்வி கேட்பார்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுகிற இடத்தில் தாவேகா இருக்கு. ஐயா, அவரோட அரசியலோட என்ட்ரி எப்படி பாக்குறீங்க? அரசியல் வருகை இருக்கு, அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அங்கேயே அவருக்கு நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு. பாஜகவிலேயே அவருக்கு போதிய வாய்ப்புகள் கொடுக்கப்படலையா? இல்லை, பாஜக என்கிற கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் நம்பலை தம்பி. 11% இருந்த ஓட்டு இன்றைக்கு 3% குறைந்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய மாநில தலைவர், மதிப்பிற்குரிய என் நல்ல நண்பர் நயனார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் வீழ்த்தப்படுகிறார். மயிலாப்பூர் தொகுதியில் இந்த கட்சியினுடைய பிரபலமான முகம் தமிழிசை சவுந்தரராஜன் வீழ்த்தப்படுகிறார். பிஜேபி கட்சியில் ஒரு நேஷனல், தேசிய அளவில் மகளிரணி செயலாளராக லைம் லைட்டில் இருந்த வானதி சீனிவாசன் கோவை தெற்கு தொகுதியில் வீழ்த்தப்படுகிறார், வடக்கு தொகுதியில் வீழ்த்தப்படுகிறார். இப்படி பிஜேபி கட்சியினுடைய முக்கியமான முகங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முக்கியத்துவம் தரவில்லை என்றால் பிஜேபி கட்சியை நம்பி பயணிப்பது என்பது மண் குதிரையை நம்பி பயணிப்பது என்கிற தெளிவான முடிவுக்கு வந்திருக்கிறார். இந்த துணிச்சலான முடிவுக்காகவே அண்ணாமலையை கொண்டாடலாம். ஐயா, இப்போ மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, இதுக்கு பின்னாடி அமித்ஷா மோடி தான் இருக்காரு. ஏன்னா பாஜகவை மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்றுக்கல. இப்போ வேற ரூட்ல போகலாம், இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் வேற இயக்கம் வேற கட்சி பேர்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பிஜேபி பி டீமா இருப்பாரோன்னு சந்தேகம் இல்லை. இந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது அண்ணாமலையினுடைய பொறுப்பு. இன்னைக்கு தான் எனக்கு தகவல் வந்திருக்கு, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்று. இனிமேல் அவர் எந்த
அடியை எந்த இடத்துல எடுத்து வைக்கிறார் என்பது மிக முக்கியம். பிஜேபி கட்சி இப்படி மலிவான அரசியலை கூச்சப்படாமல் செய்யும். அது செய்கின்ற கட்சி தான் அது. அந்த கட்சிக்கு பாடுபட்டவர்களையே பிஜேபி கட்சி நினைத்து பார்க்காது. பாபர் மசூதி பிரச்சனையில் ஊரெல்லாம் போய் உறக்க பேசியவர் உமா பாரதி. அவர் இருக்கிற இடம் இன்றைக்கு தெரிகிறதா? இல்லை. அதனால பிஜேபி கட்சி அப்படி செய்யும். ஒன்றும் இல்லைங்க, என் கூட இருந்தவங்க கூட சொன்னாங்க இதுக்கு செய்வாங்க. பிஜேபி கட்சி செய்யும். இது தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நாஞ்சில் சம்பந்த பொறுப்பு இல்லை, ஓகே, அண்ணாமலையின் பொறுப்பு தான். ஆமா. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப சொன்ன மாதிரி 2031 தமிழக முதல்வர் விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டி இருக்க போகுது. இப்போ பார்த்தோம்னா அந்த மீட்டிங்லேயே 30லேருந்து 40 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. தாவேகா கட்சிக்கும் அதே வாக்கு சதவீதம் தான் இருக்குது. இப்போ அண்ணாமலையினோட என்ட்ரினால தாவேக்கோட வாக்கு சதவீதம் தான் பாதிக்கப்படுமா? இங்கே இருக்கக்கூடிய 30 வயசு பசங்க அந்த பக்கம் போவாங்களா? இந்த தாவேக்காவில் இருக்கிற தம்பிகள் போக மாட்டாங்க. தாவேக்காவில் இருக்கிற தம்பிகள் விஜய் என்கிற மகத்தான தலைவனை ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலமாக நெஞ்சத்தில் வைத்து பூஜிக்கிறவர்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை விஜய் என்று உச்சரித்து களத்தில் நிற்பவர்கள். கேட்டீங்களா? இதுல இல்லை. இதனால பெரிய சரிவு வரப்போவது திமுகவுக்கு. இதனால பெரிய சரிவு அடி வாங்க போவது அண்ணா திமுக. ஆமா, ஒரு 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 துணிச்சலான அரசியலை செய்யாமல் ஏதாவது சந்து பொந்து இடுக்கில் போய் மறைந்து கொள்ளக்கூடிய போலித்தனமான அரசியலுக்கு ஒரு முடிவுரை எழுதுகிறது இடத்துல இன்னைக்கு எங்கள் தலைவர் முதல் கட்ட வெற்றியை பெற்றார் என்றால் 2வது கட்ட வெற்றி அண்ணாமலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப தாவேக்கோட வாக்கு சதவீதம் அதெல்லாம் குறையும். திமுக அதிமுக வாக்கு சதவீதம் குறையும். அங்க இருந்து ஆளுங்க அண்ணாமலைகிட்ட போவான்னு உங்களுக்கு தோணுதா? எங்க இருந்து? திமுக அதிமுக இருந்து போவாங்க. ஆனா இன்னொரு ரூமரும் போயிட்டு இருக்கு, கட்டுக்கதையும் என்னன்னா, விஜய் அவரோட வளர்ச்சி, அந்த மிகப்பெரிய வளர்ச்சி, அவரோட புகழை ஸ்டாப் பண்றதுக்கு தான் பிஜேபி அண்ணாமலையை க்ரோ பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு. அதான் பிஜேபி எந்த இனத்தினையும் செய்யும் தம்பி. இதை தெளிவுபடுத்த வேண்டியது அண்ணாமலையின் பொறுப்பு தான். ஆமா, ஓகே. அதனால அது எப்ப அரசியல் கட்சியா கண்டிப்பா மாறும் சொல்றாரு அவரு. ஆமா, மாறத்தான் செய்யும். அதான் அவருடைய திட்டம். ஓகே. அப்ப 2031 எப்படிங்க பாக்குறீங்க? விஜய், அண்ணாமலை, அன்னைக்கு முதல்ல சொல்லிட்டேன். இல்ல உதயநிதி இருப்பாரா அந்த போட்டியில? உதயநிதியில நிக்க முடியாது தம்பி தமிழ்நாட்டுல. உதயநிதி அரசியல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, அவங்க திமுக ஒரு 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 1.25 கோடி வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அந்த சைடு இருந்து உதயநிதி வரமாட்டான்னு எப்படி சொல்றேன்? என்ன கேட்குறேன், தன்னம் தனியாக நின்று 35% ஓட்டு. திமுக 26 கட்சிகள், 200க்கு மேற்பட்ட சாதி குழுக்கள், பல்லாயிரம் கோடி பணம், இத்தனையும் கொட்டி செலவழித்து அதிகாரத்தில் இருந்த ஸ்டாலின் ஒரு பெண் என்கிற அமைப்பை வைத்து கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் இந்த நாட்டில் தன்னுடைய கட்டளையை நிறைவேற்றி அமைச்சர்களை கொத்தடிமைகளாக நடத்திய சபரீசன், திமுகவில் ஆண்டாண்டு காலம் உழைத்த காலத்தால் மூத்தவர்கள், சீலத்தால் மூத்தவர்களை ஒரு வேலைக்காரனை போல நடத்திய உதயநிதியினுடைய நடவடிக்கை எல்லாம் திமுக தோழர்களை அதை ரசிக்கலை. இன்னைக்கு அப்படி ஒரு அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பலை. அதனால திமுக அந்த இடத்துக்கு இனிமேல் வரவே முடியாது.